ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள்னு இப்போ சொல்கிறேன். முட்டைக்கோஸ் நல்லா துருவி அதில் பாசிப்பயிறு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் துருவல், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, சீரகம் கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான எண்ணெய். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வீடியோ பாருங்க. முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறேன்னு பாருங்க. கடை அடுப்புல வச்சாச்சு, சூடாகட்டும். இப்போ கடை சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம் தண்ணியோட. நல்லா கிளறிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளும் தேங்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா கலர்ஃபுல்லா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.